எங்க அந்த பெரிய வந்து என்ன வந்து பெரிய வர எனக்கு நான் ரயில இருக்கேன். அவன ஒரு வார்த்தை கேட்காம நான் அசம்பிளிக்கு போக மாட்டேன். போய் கூட்டு வா. அண்ணா நீங்க விஐபி ரூம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். போய் கூட்டு வாயா. அண்ணன் வெடிமுத்து. எஸ்பி அண்ணே நீ ஃபேன் போடியா. அண்ணா உட்காருங்க. 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 என்னடா இது? நம்ம நாக்காளி தான் ஆடுதுன்னா இந்த டேபிள் இந்த ஆட்டம் ஆடுது. எஸ்பி அண்ணே இந்த கபில் தேவ் என்னமோ சொல்லிருக்கேன், என்னன்னு பாரு. அடடா கண்ணாடியை வீட்டுல வச்சு வந்துட்டேன். ஒழுகாதே, உனக்கு படிக்க தெரியாது. நீ லஞ்சம் கொடுத்து வந்தவன் தானே. ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? அண்ணே எதுக்கு இப்ப கோஷம் போட்டீங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்கடா, நாசமா போனவங்களா. சார் ஏற்கனவே 1 hour லேட்டு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக 1 hour உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா போயா. அண்ணே இதுக்கு தான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்ண்ணே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான்? நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? இத பாரு, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பேன், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு ஃபுல்லா ஏசி பண்ணி விட்டு போறேன். ஆமா அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிக்கா டான்ஸோட வைப்பியா? அண்ணே பெரிய வீரா வந்துட்டாருண்ணே. வாடா 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 பெரிய வீரா. பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா கண்டதை கொடுத்து என் பெரிய எனக்கு எடுத்து போட்டீங்களேடா. வாடா பெரிய வீரா, வந்து ஒரு சீட் எடுத்து குடுறா. டேய் பொழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த, ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் வந்தான். இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். டேய் சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போனா உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட் எடுத்து குடுறா. என்னடா லுக்குற? போட்டு தள்ளிடுவானுங்களா? பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ என்னடா அது வெட்டர்வால் வருது. அங்க போனா உயிர் காவத்துறா. ட்ரிப் கேன்சல். ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டிங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. மாமா உங்க பிள்ளை நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. குவாரி சீல் வச்சதுல இருந்து 3 நாளா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லனா யோகியம் பாரு, இதே சாகு நான் ஜெரம் ஜாஸ்தி ஏத்துவேன். சம்பந்தி ஐபிஎஸ்னா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ்னா ஃபைல் பார்க்கணும். அதை விட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போறான். நீ ஒரு லேபர் மினிஸ்டர், சல்லி பஸ்ல வேலைக்கு வச்சுட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? அப்பா அவர் மேல போலீஸ் கை வச்சா நான் தூக்குல தொங்கிடுவேன். நீ ஏமா தூக்குல தொங்கணும்? ஒரு மந்திரியோட மருமக மேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தொங்கணும். ஆமா, பத்திரிகையில போட்டோவோட நியூஸ் போட்டேன். இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தொங்குறது பாரு. சார் சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாறப்பன் கதி தான். யோ அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹால்ல வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ இல்லையா, வெளியிலேயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்கல்ல. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மளோட வெயிட் தெரியும். ஃபைல் மட்டும் வேண்டாம். எஸ் சார். என் கௌரவத்துக்கும் என் மக பொழப்புக்கு வெயிட் வச்சா பாருங்க. அந்த கலெக்டர் மேலுக்கு வெடி வைக்கணுமாப்ல. என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே? யோ கொஞ்சம் அப்படி இரு. வாயா. உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான் இருக்கேன். இன்னும் லொகேஷன் தான் முடிவு பண்ணல. அசம்பிளியா அவுட் ஹவுஸா சொல்லுங்க, வச்சிடறேன். பாண்டியா, ஏய் பாண்டி. பாண்டிய நம்ம கட்சிக்கார பையன் கலெக்டர் ஆபீஸ்ல தான் குப்பை ஓட்டுறான். என்னது பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நானும் மந்திரி தாயா. இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ். எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ். ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன். ஏண்டா ஐயா, கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே அவங்க. காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைல பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிரு. மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கணும். அப்படியா? நம்பிக்கைன்னு சொல்லுங்க, உங்க வண்டியிலேயே வச்சு டெஸ்ட் பண்ணிருவோம். சார் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில. அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? என்னடா ரெக்கமெண்டேஷனா? என்னடா வெடிச்சிச்சா? என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா? நீ வேட
கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம்பு அடிக்கலையா? சம்பந்தி, இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு, அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது. ஃபைலையெல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய 3 மணி வரைக்கும் ஃபைல் பாப்பார் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? டேய், சின்ன பசங்களை போங்க போங்க. விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்று போச்சு. இல்லைன்னா நாலஞ்சு பிறந்திருக்கும்ல. இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலேன்னு நினைக்கிறேன். நான் பாம்பு அடிக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க. அங்கதானே வெடிக்கணும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி 4 பேர் செத்து போயிருவான். அந்த பாவம் நம்மள சேரும். இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும். ஃபைல் பாக்ஸ் வெடித்து கலெக்டர் அகால மரணம், குடும்பமே க்ளோஸ். வெடிச்சிருச்சா? கலெக்டர் தொலைஞ்சானா? ஆட இல்லையப்பா. அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வராதானுதான் நானும் காத்தால இருந்து பாக்குறேன். ஒரு இளவைங்கானா எருமை செத்து போச்சாமா, அதை ஒரு நியூஸ் போட்டுருக்கானுங்க. உங்க மந்திரி மாமனார் போயிட்டாரா? எங்கப்பா போனாரு? அவர் கடி தாங்க முடிய மாட்டேங்குது. ராத்திரி புழுக்கம்னு என் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டாரு. நான் போய் லான்ல படுத்தேன் தெரியுமா? அட உடப்போ, ஒரு ராத்திரியில் இப்ப என்ன இருப்போது? அது கலெக்டர் அவர் சம்சாரம் ராத்திரி ஃபைல் பார்க்க விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 1000 தான் படிச்சு விளையாடுனாலே அவ்வளவு ஒரு பொம்பளை தானே. எப்படி இருந்தாலும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஃபைல பாப்பான், ஆல் க்ளோஸ் ஆயிடுவேன். நீ எதுக்கு 2 மணி ஏராப்ல உங்க மாமனாருக்கு ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிரு. ஆமா, ஃபைல்ல கையெழுத்து வாங்கினியா? நான் மறந்துட்டேன். என் பொண்டாட்டி மறக்காம வாங்கிட்டேன். பேசாம உன் பொண்டாட்டி எங்கோட சேர்த்து விட்டுரு. கட்சியிலப்பா சீப் பண்ணி ஸ்டாக்கிடும்ல, சந்தேகப்பட்டியா? என்ன உலகமடா இது? உன்னைதான் திட்டாருங்க, உனக்கு உரைக்காத. யோ, என்ன எல்லாரும் நம்மள ஒழிகன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்க? ஆனா விடுங்க சம்பந்தி, எல்லாம் வேலையத்த பசங்க அப்படித்தான் கத்திட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் பசி ஆயிடுச்சுன்னு வைங்க, எல்லாம் கலந்து ஓடிடுவாங்க. இது பாருங்க, எல்லாம் சல்லி பசங்க. அன்எம்ப்ளாய்டு கண்ட்ரி, ஆல் பீப்புள் லைக் தட். நாம வேலை பார்ப்போம். 2 வரி நியூஸா இருந்த தமிழ்ச்செல்வன் நாம சீண்டன தலைப்புச் செய்தி ஆயிட்டானையா? ஆமாங்க, கவர்ச்சி படத்தை போட்டு காசு பண்ண பத்திரிக்கை கூட இப்ப கலெக்டர் படத்தை போட்டு கவர்ச்சி எழுதுறான். இதுல பாருங்க, அவன் தான் உயிருக்கு பயப்படலன்னா கூட தான் பொண்டாட்டி புள்ள உயிருக்கு பயப்படுவான். ஆனா அவன் அதுக்கு கூட மதிய மாட்டேன்றானே. என்ன இருந்தாலும் அவன் பெரிய வீரங்க. ஏனுங்க இப்படி பண்ண எப்படிங்க? இல்ல, நம்ம கட்சி சார்பில் திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்தி தமிழ் செல்வன் பெரிய வீர அப்படின்னு பட்டம் கொடுத்துருவான். சும்மாரியா? ஏங்க அவன் வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்க, நீங்க எல்லாம் அவனை புகழ்ந்துட்டு இருக்கீங்களே. இத பாருங்க, காசிமேட்ல நம்ம கட்சிக்கார பசங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி கும்பலா போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். கொலையா? எஸ், மர்டர். செத்தா பெரிய மனுஷன் ஆயிடுவாயா? ஆயிட்டு போறான். செத்ததுக்கு அப்புறம் தானே ஆகுறான். என்னங்க பணத்துக்கு கண்டெல்லாம் பயந்துக்கிறீங்க? என்னங்கண்ணா? வெடிமுத்து, இந்த முறையாவது கணக்கு தப்பாம பாத்து. அதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். யோ, இப்பதான் கட்சிக்கார பசங்க பாத்துக்குவாங்கன்னு அப்புறம் 10 லட்சம் கேக்குற? கட்சிக்கார பசங்க தானே. நான் என்ன போஸ்டர் ஓட்ட சொல்றான், கொலையில பண்ண சொல்றான், கிளீன் மர்டர். இத பாருங்க, செலவு ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் பாத்துக்கிறேனுங்க. ஆனா இந்த கால்நடை தூக்கிட்டுங்க, அவருக்கு பதிலா அந்த இலாகாவுக்கு என்னை போடும். வெடிமுத்து, இதைய வெடி தூக்கி என் மேல போடுற? நீ நாளைக்கு காலைல வீட்டுக்கு வா, அந்த பணத்தை நானே கொடுத்துறேன். இந்த IAS IPS எல்லா பயில்களும் ஒண்ணு சேர்த்துட்டானுங்களே சார். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஊழல் ஃபைல்ல 10-20 ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டாங்க. இப்ப அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வன் தலைமையில கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க சார். நீ ஒரு IAS ஆவது மிஞ்சினிய? யாரு இவனா? ஏயா நீ ஐஏஎஸா? கண்பட ஐஏஎஸ்ங்க, கட்சிக்கார பையன். அது என்னங்க, பொது ஜனங்க, மாணவருங்க, அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாம் நீதி நேர்மை. ஆனா இந்த ஜெனரேஷன் ஜனங்கள்லாம் இந்த நீதி நேர்மை எல்லாம் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் ஒருத்தங்கிட்ட நேரடியா பார்த்த உடனே டென்ஷன் ஆகி எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்மளும் அவங்கள மாதிரி திருந்திடலாங்கிறியா? திருந்திட்டு சோத்துக்கு அந்த கவலை தானே எனக்கு. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாருங்கண்ணா, 4-5 IAS ஆபீசருக்கு கையெழுத்து போட்டு நம்ம ஆட்சி ஒண்ணு கலைச்சிட முடியாது. தென் மாவட்டங்கள்ல இருந்து 500 பேர்த்து கொண்டு வந்து ரைஸ் மில்ல தங்க வச்சிருக்கேன். அவனை விட்டு ஒரு 50 ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சோம்னா கூட்டத்தையே கலீஜ் பண்ணிடுவானுங்க. பூக்கடை நடராஜ், நடராஜே தலைவரே. தலைவர் எங்க இருக்காரா? இத பாரு, தமிழ்ச்செல்வன் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நம்ம பசங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த கூட்டத்தையே. கவலைப்படாத தலைவரே, எல்லாத்தையும் கலீஜ் பண்ணிடுறேன். ஏயா வெடிமுத்து, ஏதோ கலீஜிங்கிறானே, என்ன அர்த்தம்? கலீஜிங்னா கலைத்தல். தமிழ்ல புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், வெடிமுத்து தமிழ். பெரிய போலவன் மூஞ்சப்ப. யாரு? பூக்கடை நடராஜனா? எது நம்ம ஆளுக்கு பூரா அங்க சேர்ந்தாங்களா? இதுக்கு எதுக்குடா செல்லார் போனேன்? வெயிடா நாய். நம்ம ஆளுக்கு பூரா தமிழ்ச்செல்வன் கூட சேர்ந்தாங்களாமா? எப்படியா எப்படியா? எப்படின்னா இப்பவே பின்னாடி நின்று பாதி பேருக்கு காண ஓட்டானுங்க. ஏ வெடிமுத்து, நீ இது வரைக்கும் எந்த காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கியா? அடியாளுங்களை அனுப்புறேன், அந்த ராய்ங்கெல்லாம் அவனோட சேர்ந்துட்டானுங்க. அந்த சைக்காலஜி தானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. இப்போ காந்தி பின்னாடி ஜனங்க போனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குங்கண்ணா. காந்தி பின்னாடி கோட்சேவம் போற வெள்ளைக்காரன் போறானுங்கண்ணா, அதுதானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குது. வெடிமுத்து, தத்துவம் பேசுறியா?
தலைவரே, அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல ஊழல் புகார் கவர்னர்கிட்ட கொடுத்து நம்மள கலீட் பண்றதுக்கு முன்னால அவங்களாலதான் ஊழல் மலிஞ்சு போச்சு, நிர்வாகம் சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க மேல நாம ஒரு மகஜூர் கொடுத்து கலீட் பண்ணிடுவோம். என்ன யாரு எப்படியா முடியும்? ஏன்னு முடியாது. இப்போ நாம ஒருத்தனை அடிச்சு போறோம்ங்க, ஆனா அவனுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் தான் நம்மள அடிச்சு போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையா, எஃப்ஐஆர் போறது இல்லையா, அந்த ஸ்டைல் தானுங்க. சரி, ஃபைல் ரெடி பண்ணுங்க. புறப்படு. வாங்க பாஸ். ஏடா சிஎம் மண்டியில் உட்கார்ந்து எவ்வளோ பாதை மறிச்சுவேன் பைத்தியார பையல. எந்த ஊரா நீ? எந்த ஊரு? மன்னிக்கணும் சார், எதுக்கு? தமிழ்ச்செல்வன் தலைமையில ஜனங்கள் தங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு கவர்னரை பார்க்க போயிட்டு இருக்காங்க. என்னையா விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஜனங்களுடைய குறையை தீர்க்கிறது தான் இவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு, நான் எம்எல்ஏ ஆயிருக்கேன். ஏதா இருந்தாலும் பேப்பர் சிங்கே வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணி ஜனங்களா. மன்னிக்கணும் சார், அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. என்ன விவரம் எல்லாம் பேசிக்கிறதால அப்ப என்ன நிலைமை இப்ப என்ன நிலைமை? என்ன புரட்சி பண்ணிக்கலாம் சார்? இதுவரைக்கும் நீங்க கார்ல போகும்போது மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப மக்கள் ஊர்வலமா போகும்போது மந்திரிகள் நீங்க காக்குறதுல தப்பே இல்ல சார். டிஜிபி, சட்டம் படிச்ச எங்ககிட்டயே சட்டத்தை பத்தி பேசுறியா? என் முன்னாடியே எம்எல்ஏ மந்திரி எல்லாம் அவமானப்படுத்துற என்னையா? மன்னிக்கணும் சார், இன்னைக்கு நிலைமை அப்படி. நான் என் கடமையை தான் செய்யறேன். இன்ஸ்பெக்டர். என்னைய கடமை அண்ணன் பேசிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. ஆட போங்க. यस जी, हाँ जी, हाँ जी, जी. யோ என்ன சொல்றாரு? கவர்னர் உரை இந்தியில, இதுக்கு தான் இந்தி 4 எழுத்து படிங்கன்னு சொன்னாரு. सब समझ गया, आप घबराए नहीं, सब ठीक हो जाएगा. जी हाँ. கவர்னர்ஜி, இந்த ஸ்டேட்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ற ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஆனா கவர்னர்ஜி, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க கட்சிக்காரர் தான் தப்பு பண்றதா நினைக்கிறாங்க. இதனால நம்ம கட்சி பேர் கெட்டு போகுது இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க. புரியுது. இல்ல நமக்கு ஹிந்தி நகி மாலுங்க. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. கவர்னர்ஜி, இந்த ஃபைல்ல தப்பு பண்ண ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா ஃபைலுடைய லிஸ்ட் இருக்கு. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க ஒப்புதல் தரணும். இல்லன்னா நாட்டுல அராஜகம் ஜாஸ்தியா போயிடுங்க. மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, ஆர்டிகல் 356 படி உங்க கவர்மெண்ட் ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. வெல் மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி, நீங்க கரப்ஷன் மட்டும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, குற்றத்தை குறைக்கும். பட் நீங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கீங்க. வெல், நீங்க எல்லாம் உங்க பவரை யூஸ் பண்ணி கொலை பண்ணது சிபிஐ ப்ரூவ் பண்ணி இருக்குது. இட்ஸ் வெரி வெல் ப்ரூவ்ட். இதையெல்லாம் நாங்க பண்ணங்கிறதுக்கு என்ன என்ன ஆதாரம் இருக்கு கவர்னர்ஜி? அதையெல்லாம் சிபிஐ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கவர்னர்ஜி, அப்ரூவலா மாறினா தண்டனை குறையுங்களா? அப்புறம் எதுக்கு கோர்ட்டு? வெடிமுத்து நான் எதுக்காக இருக்கேன்? ஏனுங்க, இது தமிழ்ச்செல்வம் கொடுத்த ஊழல் பயில் தானுங்க. இதே மாதிரி 4-5 பேர் நம்ம வீட்டுல இருக்குதுங்க. இவரு சிஎம்ங்க 6 லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டுருக்காருங்க. அவர் வந்துங்க அவரு பிள்ளை தானுங்க நம்ம பையனை கட்டிக்குதுங்க. இவர் 12 லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டுருக்காருங்க. அப்பவே நான் சொன்னேனுங்க, தேதி போடாதீங்க மாட்டிக்கோங்க. அவர் டைம் போறாருங்க. இது கால்நடைங்க, இது ஒண்ணும் பெருசா இல்லைங்க. ஆடு, மாடு, பிராய்லர் சிக்கன், எக்குங்க. யோ வெடிமுத்து, யோ எக்ஸியம் அதான் கலைச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன சவுண்ட் விடுறேன்? இது பாருங்க, நீங்க பண்ண அயோக்கியத்தனங்களுக்கு எப்படி 10-20 வருஷம் உள்ள வச்சிருவானுங்க. நான் ஒருத்தனாவது அப்ரூவரா மாறணும்னா ஒரு 4-5 வருஷத்துல வெளியில வந்து கட்சியை காப்பாற்ற வேணாமா? நானே போய் செய்யறாள். கவர்னர்னா नेक्स्ट इलेक्शन में हमारा पार्टी 4 सीट अलायंस कंफर्म जी. சாரி சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இந்த வேன்ல ஏறுங்க. இந்த வண்டியா? அண்ணா, நம்ம கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு மாறி ஜிப்சி கொடுத்தோம். என்ன நாய் வண்டியில ஏத்துறானுங்க? ஒன்னாலதான் இந்த நிலைமை. இவனை கழுத்து நெச்சு கொல்லுங்க. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே கழுத்து நெச்சு கொண்டாங்க சார். ஒரே வேன்ல ஏத்துறீங்கன்னா சார், ஒரே விட்டு சார் இந்த வேன்ல ஏத்தாதீங்க சார். நான் மந்திரி, எனக்கே இந்த வண்டி தான். ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ ஏறடா. போடா.